இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் லாவா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி நானும் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக லாவாவிலேருந்து நல்ல நல்ல ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் பட்ஜெட் செக்மெண்ட் அப்புறம் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் லாவா அக்னி, லாவா பிளேஸ் நல்ல ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தோம்னா வர அக்டோபர் 4 லாவா அக்னி 3 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 3D கோட் AMOLED பேனல், அது மட்டும் இல்லாமல் பேக் சைட்லேயும் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே, நீங்கள் உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல்ஸ், அவர் மியூசிக் பாஸ் அண்ட் ப்ளே இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறது நல்லாவே இருந்துச்சு. ஓகே, ஸோ கேமரான்னு பார்க்கும்போது பேக் சைடு ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ பிரைமரி கேமரா பார்த்தோம்னா ஒரு 50 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெலிஃபோட்டோ சென்சர், 3வது இருக்க கேமரா தெரியல, வந்தோடனே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைடில் ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த OnePlus ஐஃபோன் எல்லாம் கொடுத்துருக்கும்ல, ஸோ சைலண்ட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் கேமராக்கு சிங்கிள் கிளிக் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது டிமென்சிட்டி 7300X கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்டர் 25K வரலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸ்